வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். பஸ் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. 4 நாளில் 3.8 லட்சம் பேர், 3,80,000 பேர் சென்னையிலிருந்து தங்களுடைய ஊர்களுக்கு போய் பொங்கல் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இன்றைய நாளிதழில் வந்திருக்குது. சென்னையிலிருந்து ஊருக்கு போய் கொண்டாடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கு. 3,80,000 பேர் போயிருக்கிறாங்க 4 நாளில் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய செய்தியாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? ஊருக்கு போய் கொண்டாடுறது அப்படிங்கிறது இன்னும் இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இந்த செய்தியை வாசித்த உடனே என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, 4 நாட்களில் சுமார் 4 லட்சம் பேர் சென்னையை விட்டு அகன்று விட்டார்கள். அப்போ சென்னை காலியாகிற மாதிரி இருக்குது. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படி என்றால் இவ்வளவு பேர் வெளியூர்காரர்கள் அநேகமாக எல்லாரும் தெற்கு நோக்கி தான் போயிருப்பாங்க. அப்படி என்றால் இந்த மாநிலத்தில் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது? தென் மாவட்டங்களில் பொருளியல் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது அநேகமாக இல்லை. உலக அளவில் நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, இந்தியாவுக்குள் மாநிலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, தமிழகம் என்கிற மாநிலத்திற்கு உள்ளேயே மாவட்டங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. இதை சரி செய்யவே முடியாதா? இது என்ன கொடுமை? அப்போ மதுரையிலிருந்து தான் இங்கே வேலை பார்க்க வரணுமா? நெல்லையிலிருந்து தான் வரணுமா? ஏற்கனவே பூர்வீகமாக இருந்த ஊர்களில், நகரங்களில் கூட இன்றைய தினம் பிள்ளைகள் இருந்து வேலை பார்க்க முடியலையே. இத்தகைய ஒரு பண்டிகை தினத்தில் தான் பெரியவங்களை பார்க்குறதுக்காக இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்கன்னா, இந்த ஊர்கள்லாம் முதியோர் இல்லங்கள் போலலாம் ஆகிடும். அதுதான் எனக்கு முதல்ல இது தோன்றியது. ரெண்டாவது விஷயம், மனிதன் எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் இருந்தாலும் கொண்டாடணுங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. உள்ளம் எழுதாலும் உதடுகள் சிரிக்கத்தான் விரும்புகின்றன. ஆக அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இன்னும் பார்த்தா அந்த கோயம்பேட்டில் அவ்வளவு நெரிசலை பற்றி அவங்க வர்ணிக்கிறத பார்த்தாலும் ஏன் போகணும்னு தோணுது. அதை பார்த்தா அவ்வளவு சிரமம் இருந்தாலும் நான் ஊருக்கு போவேயா, பொங்கலுக்கு ஊருக்கு போனேன், கொண்டாடினேன் என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களே, அது நல்ல மனித குணம் என்று நான் பார்க்குறேன். அதான் இப்போ ஊரில் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் போகிறத தவிர்க்க இயலாது. ஒன்று அவங்க நம்ம கூட இங்கே வரணும், அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் போகிறத தவிர்க்க இயலாது. இதே மாதிரி கடந்த காலத்தில் என்னுடைய அப்பா அம்மா அங்கே இருக்கும்போது நான் இங்கேருந்து போகும்போது மதுரையில் இறங்கி மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ் மாறும்போது அந்த கூட்டத்தில் பஸ் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் மனைவி குழந்தையோட பஸ் ஏறுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதில் ஒரு பொங்கலுக்கு போகும்போது ஒரு 2-3 நிமிடங்கள் நான் என் கையை பிடிச்சிருந்த என்னுடைய மகளை கூட்டத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏறின பஸ்ல இன்னொரு பக்கத்துலேருந்து அவளே அப்பா அப்படின்னு சேர்ந்ததை பார்த்தேன். உயிர் வந்தது. இந்த மாதிரி அனுபவங்கள், ஏராளமான அனுபவங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊருக்கு போகிறத? பொதுவாக பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகையை வீட்டோட கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம். தனியாக நம்ம ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு வேலை சார்ந்தோ படிப்பு சார்ந்தோ வேறு ஏதோ ஒரு அலுவலுக்காகவோ வந்திருந்தா கூட எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுறது. இப்போ என்னுடைய குடும்பத்துல எல்லாம் ஒரு பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு ஒன்று கூடுதல் போல். ஒரு கிட்டத்தட்ட அத்தனை குடும்பத்தினுடைய உறுப்பினர்களும் ஒன்று சேருவாங்க. பெரும்பாலும் அதுக்கு மறுநாள், அந்த கரிநாள்னு சொல்லப்படக்கூடிய நாளில் குடும்பமே ஒன்றா போய் புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க, ஒன்றாக சேர்ந்து உண்ணுவாங்க. அது ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதி தானே. அதனால் நாம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு மனிதருங்கிறத சேர்ந்து கொண்டாடுவதற்கான ஒரு தருணம் தான் பொங்கல். எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும், எவ்வளோதான் நெரிசல் இருந்தாலும், இதை தாண்டி அங்கே போய் இறங்கிட்டா பொங்கல் அன்னைக்கு நிச்சயமாக ஒன்று கூடுதல் நடக்குங்கிற அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லாம் தாண்டி சென்னையில் பொங்கல் கொண்டாடுறதுங்கிறது ஒன்றுமே இல்லை. திரைப்படம் பார்க்குறது, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறத தவிர்த்து இது தினம் தண்ணி நடக்கிற விஷயம் தானே. பொங்கலில் என்ன புதுசாக செஞ்சிட முடியும்? இன்னும் சின்ன ஊர்களில், கிராமப்புறங்களில் ஓரளவுக்கு பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மக்கள் ஒன்று கூடுகிற பண்டிகையாக ஊரே அலங்கரிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூருக்கான இசை, உள்ளூருக்கான ஒரு போட்டிகள், உள்ளூருக்கான ஒரு மனநிலைங்கிறதோட மிச்சம் இருக்க தான் செய்யுது. அதை அனுபவிக்கிறதுக்காவது பொங்கல் ஊருக்கு போக வேண்டியது. ஏன்னா இந்த சென்னையில் பொங்கல் கொண்டாடணும்னா ஸ்டிக்கரில் தான் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. பொங்கல் அப்படிங்கக்கூடியதே குக்கர் பொங்கல் தானே இது. அதனால இந்த பொங்கலை விட அந்த பொங்கல் பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கக்கூடும். மாதா அமிர்தானந்தமயி 3 வார கால ஆன்மீக பயணம் தமிழகத்தில் மேற்கொள்கிறார் அப்படின்னு செய்தி. அதன்படி நேற்று சென்னையில் ஒரு உற்சவ விழாவில் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, ஆப்பிரிக்கா முழுவதும் பரவி இருக்கும் எபோலா வைரஸ் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை பறித்திருக்கிறது. ஆனால் இதை விட மிக பயங்கரமான
வைரஸ் எத்தனையோ உயிர்களை தினசரி அழித்து வருகிறது. அந்த வைரஸ் என்பது என்னவென்றால் வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. எபோலாவை விட கொடுமையான வைரஸ் வெறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பேச்சை ராமகிருஷ்ணன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் சரியானது தான். ஏன்னா வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமற்ற ஒன்று. இன்னொன்று, அது நம்ம வீட்டில் தொடங்கி மெல்ல பரவி வந்து உலகம் முழுக்க இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு மனிதரை வெறுக்க தொடங்கிவிட்டால் அதுக்கான காரணங்களே நாமளாக உருவாக்க தொடங்கிடணும். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்புறம் அந்த காரணங்களை வலுவாக வைத்துக்கொண்டு அதன் மீதான ஒரு பிம்பத்தையும் உருவாக்குறோம். ஆனால் அடிப்படையில் ஒரு வெறுப்புக்கு ஏதாவது ஒரு விதை இருக்கா அப்படின்னா அது சுயநலம் தான். மிதமிஞ்சிய சுயநலம் தான் ஒரு வெறுப்புக்கான ஆதாரமான வேறுன்னு நினைப்பேன். ஏன்னா சுயநலத்தினோட உச்சத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நினைப்பான். அப்போ அவன் எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிப்பான். இந்த வெறுப்புக்கு அவனே வந்து நிறைய போதுமான அளவுக்கான பொய்களையும் உருவாக்கிக்கிடுவான். அப்போ ஒரு ஆதாரமாக இந்த வெறுப்பான மனநிலைங்கிறது மக்களிடம் பரவிட்டே இருக்குது. ஒருவரிடமிருந்து உண்மையில ஒரு தொற்று நோயை போல பரவிட்டே தான் இருக்குது. நம்ம வெறுப்பு அப்படிங்கக்கூடியதுக்கு மாற்று ஏதாவது இருக்கான்னா உலகம் திரும்ப திரும்பி சொல்கிறது அன்பு தான். இந்த வெறுப்புக்கு மாற்றாக அன்பை வந்து அந்த இடத்துல வைங்க அப்படிங்கிறத எல்லா நீதி நூல்களும் சொல்லுது, எல்லா சமூகமும் வலியுறுத்துது. ஆனால் அன்பை வலியுறுத்திட்டே இருக்க வேண்டியிருக்கே தவிர வெறுப்பை வலியுறுத்த வேண்டியதே இல்லை, தானே பரவியது. அதுதான் அதனுடைய மிக மோசமான ஒரு அறிகுறி. வலியுறுத்தாமலே தானாக பரவுது வெறுப்பு, அன்பை ஆனால் வலியுறுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்றாரு. இல்லை, எப்போலா நோயை விட படுமோசமானது மனித குலத்திற்கு வெறுப்பு என்று அமிர்தானந்தமாயி சொல்லியிருப்பது மிகச் சரியானது, அடிப்படையில் சரியானது. நான் என்ன பார்க்குறேன், இந்த சன்னியாசிகள் வெறுப்பு கூடாது என்று சொல்லுகிறார்கள், அதனிடத்தில் அன்பும் கருணையும் வர வேண்டும் என சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்க எதற்குள் போக மறுக்கிறார்கள் என்றால், வெறுப்புக்கான அடிப்படை காரணம் எது, அந்த அஸ்திவாரம் எது? எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர் ஒரு பாணியில் சொன்னார். எனக்கு என்ன படுதுன்னா, உலகில் நடக்கிற சமூக அநீதிகள், உலகில் நிலவுகிற பொருளாதார அநீதிகள், இவை தான் வெறுப்புக்கு மூல காரணம்னு பார்க்குறேன். இந்த அநீதிகளை இழைக்கத்தான் இந்த வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது சிலரால். அப்படி அநீதிகள் இழைக்கப்படுகிறதை இன்று பாதிக்கப்படுகிறவர்கள் வெறுப்புற்று போகிறார்கள், அவர்கள் பெரும்பாலோர். ஆனால் இந்த சன்னியாசிகள் எதை பேசுவதில்லை என்றால், இந்த அநீதிகள் குறித்து பேசுவதில்லை. நாங்கள் வேறு பெரிய பொருளாதார விஷயம்லாம் அவங்க பேசணும்னு கூட நான் எதிர்பார்க்கலை. நம்ம கண்ணு முன்னாடி இங்கே நடக்கிற சாதியின் பெயரால் நடக்கிற அநீதிகள், பெண் என்கிற காரணத்தினால் இழைக்கப்படுகிற அநீதிகள், அது இவங்க பெண் சன்னியாசி. பொதுவாக எனக்கு இன்னும் புரியல, இந்து மதத்தில் பொதுவாக பெண்கள் சந்நியாசம் ஏற்பது அவங்க ரொம்ப கராராக பார்த்திங்கன்னா தர்மசாஸ்திரங்கள் படி ஏற்பதல்ல. இவங்களையெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். சங்கராச்சாரியர்கள் போன்றவங்க ஏற்பாங்களா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சங்கராச்சாரியா ஒரு பெண்ணுக்கு தீட்சை வழங்கினதாக எனக்கு தெரியலை. இருந்தாலும் அவங்களா சன்னியாசின்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஒரு வகையில் சமூகம் ஏற்றுக்கொண்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இத்தகைய சன்னியாசிகளாவது இந்த அநீதிகள் குறித்து, அதுதான் ஏன் வெறுப்புக்கு மூல காரணம், அநீதிகளை களையாமல் இந்த வெறுப்பு போகாது. அநீதி இருக்கிற இடத்திலே அமைதி நிலவாது. ஆகவே சமூக அநீதிகள் ஒழிய வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் நிலவ வேண்டும். அதே போல சாதியின் பெயரால், பிறப்பின் பெயரால். நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த சன்னியாசிகள் அல்லது மத தலைவர்கள் அல்லது மடங்களுடைய தலைவர்கள் சமூக அக்கறையும் சமூக அநீதியும் பத்தி பேசிட்டாங்கன்னா, இப்ப தலாய் லாமா சொல்றாரு, உடனே நான் ஒரு மார்க்சிஸ்ட்னு சொல்றாரு. ஏழைகளிடத்துல பரிவாக இருப்பது வந்து கம்யூனிசம் இல்ல கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி போப் சொல்ல வேண்டிய நிலைமைகள் வருது. ஆக சமூக அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான முத்திரை குத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இத்தகைய முத்திரை குத்தப்படக்கூடும். தலாய் லாமா சொன்னது ரொம்ப வினோதமானது. அவருடைய முதல்ல அவருடைய ஆதி காலத்தில் 1950களில் திபெத்தில் இருந்த நிலைமை என்ன ஏது, அந்த திபெத்துடைய பௌத்தம் எத்தகையது, அது எத்தகைய தாந்திரிக மதமானது, அது எந்த அளவுக்கு அங்கே சிக்கலையெல்லாம் உருவாக்குச்சு என்பது அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. இப்போ நீங்கள் போப் சொன்னது ரொம்ப பொருத்தமானது இந்த விஷயத்தை பொறுத்த வரையில். அவர் வந்து கொஞ்சம் அநீதிகள் பற்றி பேசுகிறாரு, அசமத்துவம் பற்றி பேசுகிறாரு. இப்போ சோவியத் ஒன்றியம் கலைஞ்ச பிறகு உலக அசமத்துவம் அல்லது உலக ஏற்றத்தாழ்வு பற்றி பேசுவதற்கு ஒரு வலுவான ஒரு சக்தி இல்லை என நினைச்சாங்க. பத்திரிக்கை என்ன எழுதுனா, போப்பு இப்படி பேசுகிறாரு, இவர் என்ன புதுசாக கிளம்பிட்டாரு என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதை விளக்குகிற வகையிலும் தெளிவுபடுத்துகிற வகையிலும் தான் அந்த வாக்கியத்தை அவர் சொன்னது. நான் பேசுவது என்பது கிறிஸ்தவத்தா, அது கம்யூனிசம் அல்ல என்று அவர் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அத்தகைய எதிர்ப்பு வந்தால் அதை எதிர்கொள்ளுங்க.
ஒரு குருமார் வந்து மனித குலத்துக்காக இங்கே நடக்கிற அநீதிகள் பற்றி அவர் பேசணும்ல, அசமத்துவம் குறித்து பேசணும்ல, ஒரு சமத்துவம் வர வேண்டும் என ஏங்கணும்ல. பின்னாடி மதங்கள் என்ன ஆச்சோ, நீங்கள் ஒவ்வொரு மதத்துடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது துவங்கும் பொழுது அது ஏழைகளின் கண்ணீராக தான் வந்துச்சு. அதனால தான் மார்க்ஸு மதத்தை அபின் என்று மட்டும் சொல்லி நிப்பாட்டலை, அது ஏழைகளின் பெரும்பூச்சு என்றும் சொன்னார். ஆனால் அது தொடர்ந்து ஏழைகளின் பெருமூச்சாக இருந்துச்சா, விட்டார்களா என்பது தான் வேறு விஷயம். இப்போ போப் வந்து இன்றைய நிலைமை இப்படி இருக்குது, ஆகவே ஒரு சமத்துவம் வேணும் ஐயா, அநீதிகள்லாம் ஒழியணும் ஐயா, போர் கூடாதையா, சமாதானம் நிலவட்டும் ஐயா என சொன்னால், உடனே அவரை கம்யூனிசம் பேசுகிறார் என சொன்னால் மற்றவர்கள் விளக்கம் சொல்லட்டுமே இந்த மாதிரி. சரி, அன்பும் கருணையும் தான் இதற்கான மாற்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்களும் சொன்னீங்க அன்பை நம்ம வலியுறுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி. அன்பை வலியுறுத்துவதன் மூலமாக வெறுப்பு குறையணும். ஆனா அன்பை வலியுறுத்தும் போதே அந்த வலியுறுத்துபவர்களுக்குள்ளேயே வேறு சில வெறுப்புகளும் சேர்ந்தே இருக்கிறதையும் பல இடங்கள்ல பார்க்க முடியுது. உண்மைதான். ஏன்னா அன்பை வலியுறுத்துகிறவர் வந்து ஒரு அன்பு நிறைந்தவர் இல்லையே, அதை ஒரு அன்பு செய்யின்னு சொல்லி ஒரு அறவுரையாக தானே சொல்றாங்க. அன்பு செய்தல்ங்கிறது வந்து சொல்றது இல்லை, அது காட்டுறது, நிகழ்த்தி காட்டுவது. இன்னும் சொல்லப்போனால் தொடர் சொன்னது போல எல்லா சமயத்தினுமே அந்த சமய வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் நேரடியாக அன்பை வெளிப்படுத்தி காட்டினாங்க. எப்படி நடந்துக்கிடணுங்கிறதுக்காக முன்னுதாரணங்களை காட்டினாங்க. பல நேரங்களில் அவர்களுடைய அக்கறை முழுவதும் சாமானிய மனிதர்கள் மீது இருந்தது. அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மீது, அவர்களுடைய சமூக ஏற்றத்தாழ்வுகள் மீது எல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, அதை மேம்படுத்த முடியுமா, அதுக்கு தான் ஏதாவது ஒரு வகையில் கருத்தியலாக உதவ முடியுமாங்கிறத நோக்கி தான் இருந்தது. அன்பை பற்றி ஒரு 1000 மணி நேரம் பேசுறதை விட நேரடியாக 5 நிமிஷம் செய்யணும் தானே, அதுதான் முக்கியமானது. அப்படி செய்வார்களா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் சமயம் சார்ந்தவர்கள் வந்து இதை வந்து வாய்ப்பேச்சாக சொல்கிறாங்க, அறவுரையாக சொல்கிறார்களே தவிர நேர் வாழ்க்கையிலையும் நடைமுறையிலையும் ரொம்ப குறைவாக தான் அதை செய்கிறாங்கங்கிறது தான் உண்மை. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள். இன்றைய தினமணி ஏட்டில் லாலு வீட்டில் அரசியல் மகர சங்கராந்தி அப்படின்று ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. ஜனதா கட்சிகளை ஒன்றிணைக்க ஆலோசனை என்று. இந்த பொங்கல் நன்னாளில் இது ஒரு நல்ல செய்தி என்று நான் பார்க்குறேன். ஏன்னா ஜனதா கட்சி அல்லது ஒரு வகையான இயக்கம் போல கிளம்பி 1977 அது எப்படி அவசர நிலை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பது நமக்கு தெரியாத முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பம் இந்திய அரசியலில். ஆனால் அவங்களால் அதை தொடர்ந்து ஒரு ஜனதா கட்சியாக இருக்க முடியலை, ஒரு இயக்கமாகவும் நடத்த முடியலை. இன்றைய தினம் அன்றைய அவசர நிலை ஆட்சி ஒரு வகையானது, ஒரு ஆபத்து. இன்றைக்கு வேறு ஒரு வகையான ஆபத்து வந்திருக்கு என்று நான் பார்க்குறேன், மதவெறி ரீதியாக. ஆக இப்பொழுதும் ஜனதா பரிவாரம் ஒன்றுபட வேண்டியது காலத்தின் தேவை என்று நான் நினைக்கிறேன். அரசியல் மொழியில் சொன்னால் மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றுபடுவது, இந்த ஜனதா இயக்கமாக ஒன்றுபடுவது என்பது மிக முக்கியம். அதற்கு ஒரு கால்கோள் விழா இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது. உள்ள செய்தியை படித்து பார்த்தா ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களை பற்றிய வரலாறு நான் இப்படி சொல்லும் பொழுதே நேயர்கள் யோசிக்கக்கூடும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பப்படுறாங்க, இயல்பாக பாஜக அந்த சந்தேகத்தை எழுப்பது யார் ஒன்று சேர்ந்தாலும் இவங்கெல்லாம் ஒன்று பட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க, நாங்கள் ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறோம், விரைவில் அந்த நற்செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கங்கையில் வந்து நிறைய இறந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், அது யாருடைய உடல்கள், ஏன் கங்கையில் போடப்பட்டதாகவும் இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன். நான் கங்கையினுடைய பெரும்பகுதியான பகுதிகளில் பயணம் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இமயத்திலேருந்து கங்கை கீழே வர வரைக்கான அந்த வழியிலேயே பயணம் பண்ணி வந்திருக்கேன். கங்கையில் இறந்த உடல்களை போடுறதுங்கிறது வந்து தொட்டு நடக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, அதை யாருமே இல்லை, கங்கை மாசுபடுவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அதை சொல்கிறாங்க. இது ஒரு இறந்தவர்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும் அல்லது சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அந்த உடல்களை போடுறதா சொல்லப்பட்டாலும் கூட நிறைய நேரங்களில் நம்மளால் கண் முன்னாடி பார்க்க முடியும். நீங்கள் ஒரு படகுல கங்கையில் கடந்து போனீங்கன்னா இறந்த உடல்களை அப்படி துணி சுற்றி உங்கள் முன்னாடி போட்டிருப்பாங்க, மிதந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கரை ஒதுங்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பகுதியில் அதுலேயும் குறிப்பாக கங்கையினுடைய கிழக்கு கரைகளில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய அத்தனையிலையுமே நாய் கூட்டமே இருக்கும். அது இந்த இறந்த உடல்களை பீஸாக போட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, அந்த இறந்த உடல்கள் சொர்க்கத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அதுக்கான உரிய மரியாதை கிடைக்கல, இறந்த உடல்கள் வந்து முறையாக வந்து அது கரைக்கப்படலை, எல்லாம் தாண்டி அதில் அந்த நீர் வந்து மாசுபடுறது அப்படிங்கக்கூடியதை சுற்றுச்சூழல் அறிஞர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை தூய்மைப்படுத்தணுங்கிற திட்டத்தையும் கொண்டு வராங்க. இப்போது இந்த செய்தி பார்த்தா இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இறந்த உடல்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்களா,
அல்லது இந்த மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியல. குழந்தைகளோட உடல்களை கூட நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய துணியை சுற்றி அப்படியே ஒரு பொட்டலை மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு பூ மிதந்து போகிறது மேலே கங்கையில் ஒரு குழந்தையினுடைய உடல் மிதந்து போகிறத பார்க்க முடியும். பல நேரங்களில் உடல் உறுப்புகள் தனித்தனியாகவே மிதந்துட்டுருக்கும். கங்கை புனிதமானது. கங்கையை நம்ம வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக நினைக்கிறோம். அதே நேரத்தில் கண்ணு முன்னாடி அதில் இப்படியெல்லாம் நடக்கிறத ஏன் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்னொன்று தூய்மைப்படுத்துறது அப்படின்னா என்ன வகையில் நம்ம தூய்மைப்படுத்த போகிறோங்கிற கேள்வி தான் எனக்கு இருக்குது. இன்று பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க, உழவர் திருநாள்னு சொல்கிறாங்க, அறுவடை திருநாள்னு சொல்கிறாங்க. இந்த திருநாளினுடைய வரலாறுன்னு போனால் எங்கேருந்து இது ஆரம்பிக்குது? இது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான திருநாள், சமயம் சாராத ஒரு திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய, சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய, பூமிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய, தன்னோடு வாழக்கூடிய சக ஜீவிகள் எல்லாத்துக்குமே மனிதன் நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக தான் இது தொன்று தொட்டு நடக்குது. இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேருந்து கொண்டாடப்பட்டதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது நமக்கு. இதை கொண்டாடும் போது ஆடி பாடி மக்கள் எப்படி பூமிக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க, ஏன் இந்த பொங்கல் இட்டு வந்து பூமியை சந்தோஷப்படுத்துகிறாங்கங்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட காரணங்கள் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா இது தமிழ் அடையாளத்தில் ஒன்று தான் பொங்கலுங்கிறது. இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது. மகர சங்கராந்திங்கிற பேரில் இது வந்து ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கொண்டாடப்படுது. வட இந்தியாலையும் கூட இது வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அடிப்படையில் பார்த்தா இயற்கை சார்ந்த மனிதனோட உள்ள உறவினுடைய ஒரு அடையாளமாக தான் நான் இந்த பொங்கலை பார்க்குறேன். பொங்கல் அப்படிங்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கால மாற்றத்துக்கு ஏற்ப நிறைய மாற்றங்களை கண்டுருக்கு. அதை ஒட்டி பொங்கலை ஒட்டி நடக்கக்கூடிய விழாக்கள் அப்படிங்கிறது 2 நாள் 3 நாள் 4 நாட்களாக விரிவடைஞ்சிருந்திருக்கு. இந்த வீர விளையாட்டுகள், ஆடற்கலைகள், பாடல்கள் எல்லாமும் பொங்கலோட ஒன்று சேர்ந்தது தான். அப்படி பார்த்தா நமக்கு இருந்த முந்தைய ஒரு பெரிய பண்டிகை அல்லது ஒரு உற்சாகமான நாட்கள்ங்கிறது பொங்கலும் அதை தொடர்ந்த நாட்களும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் எனக்கும் அது அடிப்படையில் நண்பர் சொல்கிறது தான் இயற்கை வழிபாடு என்று நான் பார்க்குறேன். இப்போ பிற்காலத்தில் வந்த நிறுவனமயமான சமயத்தோடு தொடர்புள்ளதான். ஆனால் முற்றிலும் சமயச்சார்பற்றது என்று நான் பார்க்கலை. அது இயற்கையை வழிபடுவது, சூரியனை வழிபடுவது, அல்லது ஒரு இயல்பாக ஒரு நன்றி தெரிவிப்பு விழா என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது ஒரு வகையான ஆதி சமய சார்பு உடையது தான். ஆனால் இந்தியா முழுக்க, ஏன் உலகத்தில் கூட பல இடங்கள் அது இருக்கக்கூடும். நான் கூட இப்போ என்ன செய்தி பார்த்தேன்னா, அஸ்ஸாமில் கூட, கிழக்கு இந்தியாவில் கூட இந்த நாளை வந்து அவங்க இந்த பாணியில் தான் விவசாயிகளுடைய விழாவாகத்தான் கொண்டாடுறாங்க என்று. ஆகவே இது இயற்கை சார்ந்து இயற்கை வழிபடுகிற ஒரு பண்டிகையாகத்தான் இது துவங்கி இருக்கு. தமிழர்களை பொறுத்தவரையில் அவங்க தங்களுடைய விவசாயத்துக்கு துணை செய்கிற சூரியனை மட்டுமல்லாது, நீரை மட்டுமல்லாது, அந்த கால்நடைகளையும் சேர்த்து கொண்டாடினாம் பாருங்க. அது ஒரு புதுமையான விஷயம். அஸ்ஸாமில் கூட அந்த பழக்கம் இருக்குது என்று நேற்று கூட ஒரு செய்தி வந்திருக்குது. ஆகவே மனிதர்களுக்கு இயல்பாக உண்மையே மனுஷன் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற மனிதனாக தான் இருக்கா, ரொம்பவும் பக்காவான சுயநலவாதியாக இல்லை என்று தான் படுகிறது அவனுடைய பூர்வோத்தரத்தை பார்க்கும் பொழுது. அவன் இப்படி அனைத்தையும் இணைந்த ஒரு பெரிய கொண்டாட்டமாக அது மாறி இருந்திருக்கிறது. அது தொடர்கிறது. புது புது பெயர்கள் கொடுக்கலாம், அதற்கு வந்து இன்னும் ஒரு புதிய பரிமாணங்களை சேர்க்கலாம். ஆனால் அடிப்படையில் இது ஒரு உழவர்களுடைய விழாவாக நடந்து வந்திருக்கிறது இப்பொழுதும் கூட. அதனால தான் அந்த உழவர் திருநாள் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தியல் என்று எனக்கு படுது. பிறகு வந்து தமிழர் திருநாள் சேர்க்கப்பட்டுச்சு. அநேகமாக திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு என்று நினைக்கிறேன். இன்னும் சரியாக சொல்லப்போனால் அப்படி கொண்டாடணும்னு சொன்னது மாப்போசி என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான, ஆனால் அந்த கருத்தியலிருந்து தான் கொண்டு வந்து அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அடிப்படையாக பார்க்க வேண்டியது இது விவசாயிகளுடைய மகத்தான விழா. இந்த விழாவில் நாம் கொஞ்சம் விவசாயிகள் குறித்தும் யோசிக்கணும், பேசணும்னு எனக்கு படுது. உழவர் திருநாள் அப்படிங்கிறது இயல்பாக சொல்லப்பட்டது. தமிழர் திருநாள்ங்கிறது பின்னால் வந்ததுன்னா, தமிழர்கள் அன்று வந்து ஒரு நிலவுடைமை சமூகத்தில் இருந்தாங்க, எல்லாருமே உழவு தொழில் செய்துட்டு இருந்தாங்கங்கிற பார்வையிலேருந்து, அந்த பின்னணியிலேருந்து தமிழர் திருநாள்னு பார்க்கணுமா, இல்லை எந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் தமிழர்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடினார்கள்னு பார்க்கணும்? ஆமாம், ஏன்னா உழவு வந்து எல்லா இடங்களையும் நடந்ததா இல்லை. நான் அறுவடையை ஒட்டி அவங்க கொண்டாடினாங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் அறுவடையில் ஈடுபட்டது பிரதானமாக விவசாயிகள். ஆனால் அதை சார்ந்து வாழக்கூடிய கூலி தொழிலாளர்களாக இருக்கலாம், அல்லது அந்த விவசாயம் சார்ந்த பிற பணிகளை செய்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று கூடி தான் செய்தாங்க. ஒரு வகையில் பார்த்தா இது வந்து இந்த கொண்டாட்டத்துக்குடைய அடிப்படை காரணம் விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடியதை பகிர்ந்து உண்பது, பகிர்ந்து வாழ்வது.
அதுக்கு நன்றி தெரிவிக்கிறது. யாரெல்லாம் வந்து இந்த விவசாய பணிகளோட தொடர்புள்ளவர்களாக இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துறது, அந்த மாடுகளுக்கு வந்து வர்ணம் தீட்டி அதுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வகையில் இது வந்து இந்த தமிழர்கள் ஒன்று கூடி எல்லாரும் தான் கொண்டாடினாங்கன்னு இருக்கு. இப்போ அஸ்ஸாமில் சொன்னாங்க, அஸ்ஸாம்லேயும் அது வந்து அறுவடை திருவிழாவாக தான் கொண்டாடப்படுது. அறுவடைக்கு அப்புறம் அந்த நிலத்தில் இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அந்த நம்ம மாதிரியே தான் அவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அறுவடைக்கு காரணமாக இருந்த மக்களையும் அங்கே இருந்த விலங்குகளையும் இதே போல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம் தானே. எல்லா ஆதி சமூகங்களுமே அந்த சமூகத்தில் வந்து தனக்கு இயற்கை ஒன்று கொடுத்தா பதிலுக்கு தான் இயற்கையை வணங்கணும், இயற்கைக்கு நன்றி செலுத்தணுங்கிறத ஒரு மரபாக தானே கை கொண்டிருக்கு. அப்படி பார்த்தா தமிழ் மக்களினுடைய தொன்று தொட்ட ஒரு பண்டிகையாக தான் இது இருந்திருக்குங்கிறதா. தொன்று தொட்ட பண்டிகையாக இருந்தது, ஆதி சமூகத்தினுடைய பண்டிகையாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன உணர்வு வருதுன்னா, என்ன புரிதல் வருதுன்னா, அன்று நிலம் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது, அதனால அது வந்து எல்லாருக்குமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்க்க முடியுது. பின்னாடி அதையே அறுவடை திருநாள்னு நீங்க சொல்லும் போது திரும்ப என்ன உணர்வு வருதுன்னா, இப்போ அறுவடையினுடைய பலனும் யாரிடத்துல இருக்கு. அப்போ இது இன்று வந்து அது எல்லாருக்குமான திருவிழாவா அப்படிங்கிற கேள்வி, சந்தேகம் அது நீங்க சொல்றதுல இருந்து வருது. ஆமா, அதுதான். அதாவது நடைமுறையில எல்லாருக்குமான திருவிழாவாக இருக்கிறதா இன்று என்கிற கேள்வி எழுப்பலாம். ஆனா அப்படித்தான் இருக்கணுங்கிற ஆசையோடும் அல்லது அப்படித்தான் இருக்குது என்று ஒரு விதமான கற்பிதத்தோடும் கொண்டாட்டம் என்பது தொடர்கிறது. இதுதான் ஒரு வினோதமான மனோநிலை. இப்போ நீங்கள் நல்லா சொன்னீங்க, ஆதி நாளில் பொதுவாக ஒரு கிராமத்தை அது பண்படுத்தின நிலம் அந்த கிராம மக்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆகவே அவங்க எல்லாருமே விளைவித்தாங்க நெல் அல்லது இதர பயிர்களை, அறுவடை செய்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. ஏன்னா அது நல்லா அவர் சொன்னது போல் அறுவடை முடிஞ்சு இயல்பான ஒரு பகிர்வு என்பது நடக்குது. பிற இந்த கைவினைஞர்கள் உள்ளிட்டவங்களுக்கு கொடுத்து அந்த பகிர்வு என்பது நடக்குது. அத்தகைய ஒரு கொண்டாட்டமாக அது நடந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் ஒரு நிலமானிய முறை, ஒரு நிலப்பிரபுத்துவ முறை என்பது வருகிறது. நிலங்களில் பெரும்பகுதி ஒரு சில நிலப்பிரபுக்களுக்கு சொந்தம். ஆனால் அப்பொழுதும் அதில் உழைக்கிற அல்லது உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த உழவர்கள் விழா கொண்டாடத்தான் செஞ்சாங்க. ஆனால் பிரபுக்கள் வந்து இன்னும் உண்மையிலே ரொம்ப மகிழ்வோடு வசதியோடு கொண்டாடுவாங்க. இவங்களும் அப்படி ஓரச்சாரமாக இருந்து கொண்டாடுகிற பழக்கம் என்பது தொடர்ந்து வந்திருக்கு. ஆகவே இது இப்போ எனக்கு என்ன படுது என்றால், இப்போ ஒரு செய்தி அண்மையில் வந்துச்சு, உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ உதாரணம் இப்போ 700 கோடி உலக மக்கள் தொகை, கொஞ்சம் அதுக்கு கூடுதலாக 2050 என்ன சொல்லப்படுதுன்னா அநேகமாக 900 கோடியாக அது வந்து உயரலாம் என்ன விடுது. அப்படி என்றால் இந்த உணவு தானிய உற்பத்தியுடைய அளவு என்பது கூடணும். இதுக்கு என்னென்ன வகை, இப்போ அமெரிக்கா பாணி வேறு ஒன்று இருக்குது, ஐரோப்பிய பாணி வேறு ஒன்று இருக்குது. ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் வியட்நாம் அரிசி உற்பத்தியில் மிக அதிகமாக விளைச்சலை கண்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே நிலங்கள் சிறு உற்பத்தியாளர்களிடம், சிறு விவசாயிகளிடம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க மிகுந்த உற்சாகத்துடன் அந்த விவசாயத்தை பார்க்குறாங்க, செய்கிறாங்க, நல்ல விளைச்சலை நல்ல மகசூலை கொடுத்துருக்காங்க. ஆகவே ஸ்மால் லேண்ட் ஹோல்டரை பற்றி நம்ம கவலைப்படணும், அதை பற்றி நம்ம யோசிக்கணும் என்று உலக வங்கியே ஒரு அறிக்கை அண்மையில் கொடுத்துக்கிறா. வேற ஒரு விஷயத்துக்காக நெட்டுக்குள்ளே போகும் பொழுது அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், இங்கே 50கள் 60களில் துவங்கிய அந்த நிலச்சீர்திருத்தம் என்பது இன்றைக்கு அநேகமாக அது வந்து உலர்ந்து உதிர்ந்து போச்சோ, அதை பற்றிய பேச்சே இல்லாத மாதிரி போயிடுச்சு என்று ஒரு வகையில் கவலையாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சுயநல நோக்கில் இருந்து பார்த்தா கூட ஒரு நாடு என்ன செய்யணும் என்றால், உணவு உற்பத்தி தானிய உற்பத்தி அதிகமாக வேண்டுமென்றால் அந்த நில உடைமை உணர்வு அந்த சிறு விவசாயிக்கு வறுமையானால், எனக்குன்னு ஒரு நிலைமையா, அதில் நான் பாடுபட்டா அந்த விளைச்சல் எனக்கு சொந்தமையா என்கிற அந்த உத்வேகத்தை தருவது மிக முக்கியம். ஆகவே இப்பொழுதும் கூட நிகழ்ச்சி நிரலில் நிலச்சீர்திருத்த வேண்டும் என்று எனக்கு படுகிறது. உணவுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் இந்த பண்டிகையோட சேர்த்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், ஏன்னா உற்பத்தி வந்து எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் அது வந்து ஒரு பக்கம் பசியை போக்கும், இன்னொரு பக்கம் கலைகளினுடைய வளர்ச்சிக்கு அதானே காரணம். எப்பெல்லாம் விளைச்சல் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் கலைகளினுடைய பெரிய கலையினுடைய படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, பெருங்கோவில்கள் உருவாகிருக்கு, அரிய கலை படைப்புகள் வந்திருக்கு, தாராளமாக கலைஞர்களை ஆதரிக்கிறதும் இருக்குது. கலையும் உற்பத்தியும் ஒரு வகையில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒன்று. எங்கெல்லாம் உணவு போதுமான அளவுக்கு இருந்ததோ அங்கே தான் கலைகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்படி பார்த்தா ஒரு பண்பாட்டினுடைய 2 பிரிக்க முடியாத அம்சங்கள் இது. அதே நேரத்தில் இந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் எப்படி இருக்குன்னா, பெருமளவு இன்றைக்கி வந்து கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்டதாக இருக்குது.
விவசாயிகளில் எத்தனை பேர் இன்னைக்கு அறுவடை செய்து இந்த பொங்கலை கொண்டாடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இது பேர் தான் உழவர்களுடைய திருநாளை தவிர அவர்கள் அறுவடைக்கு அப்புறம் தான் இதை கொண்டாடினார்களா இல்லை. ஏன் அப்படின்னா இது உண்மையிலே ஒரு ரியல் எஸ்டேட் பொங்கல். ஏன்னா ரியல் எஸ்டேட்டாக ஒரு மொத்த நிலமும் வணிகப் பொருளாக மாறிடுச்சு. விவசாயிகள் பெருமளவு விவசாயத்தை கைவிட்டாங்க, நிலத்தை விற்றுட்டாங்க, அல்லது நிலத்தை கைவிட்டு உழவு பணிகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க. உற்பத்தியே நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். இன்னொரு பக்கம் அதுக்கான தேவை அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த விவசாயத்தின் மீது போதுமான கவனம் செலுத்தணும், அதை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கணும், அதுக்கான உரிய மரியாதையை கொடுக்கணும், சந்தையை ஏற்படுத்தணும். எல்லாம் தாண்டி அவர்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தப்படணும். விவசாயத்திற்கு இந்திய அரசு ஒரு தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய அடிப்படை விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு அவர்களுடைய நீர் தேவையிலேருந்து, மண்ணிலிருந்து, அவர்களுக்கு தேவையான மின்சாரத்திலேருந்து எல்லா அடிப்படை விஷயங்கள் குறித்தும் இருக்கக்கூடிய அக்கறையை விட கூடுதல் அக்கறையும் சந்தைப்படுத்துதலில் அவர்களுக்கு நியாயமான ஒரு பணம் கிடைக்கிறதுக்கும் வசதி செய்யப்படணும். இன்றும் கூட விவசாயம் அப்படின்னு சொன்னால் படிக்காதவன் செய்கிற வேலைங்கிறதா இருக்குது. படிக்காதவன் வந்து என்ன பண்ணுவான்னா விவசாய வேலை பார்ப்பான். அப்படி இல்லை. விவசாயம் என்பது அது ஒரு அறிவு சார்ந்த துறை. அதை அறிவியல் பூர்வமாகவும் செய்யலாம், மரபாகவும் செய்யலாம். இந்த ரெண்டில் மரபாக செய்யக்கூடியவர்கள் நம்மளோட விவசாயிகள். அறிவியல் பூர்வமாக அதை வந்து நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்துட்டோம் நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடலாம். இன்றைக்கி இயற்கை சார்ந்த விவசாயம் பெருசாக இருக்குது. நேரடியாக எந்த உரமும் போடாத ஒரு இயற்கை விவசாயத்தில் நாட்டமுடைய நிறைய இளைஞர்கள் வராங்க. ஆனால் விவசாயம் பொருளாதார ரீதியாக ஒருவரை மேம்படுத்தக்கூடிய துறையா? அதிலிருந்து ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை வாழ முடியுமா? இன்னொன்று, விவசாயத்துக்கு நிறைய மானியங்கள், நிறைய சலுகைகள் கிடைக்கதா இருந்தால் கூட அது எல்லாமே போய் சேருதா? இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டியது விவசாயம் அப்படிங்கிற புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பண்டிகை மட்டும்தானே மிச்சம் இருக்கு. பண்டிகை மட்டுமே எஞ்சி நிற்கிறது, விவசாயம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதோட ராமகிருஷ்ணன் முடிக்கிறாரு. பீடை தொலைந்து பொது வாழ்க்கை தொடங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தை முதல் நாளோட இருக்கு. விவசாயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்று முதல் தீர்வதற்கான ஒரு திசையை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படின்னு இன்னைக்கு நம்பிக்கையோட எதிர்கொள்ளலாமா? அதான் மக்கள் எப்போவுமே நம்பிக்கையோடு தான் வாழ்கிறாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆண்டுதோறும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக இந்த ஆண்டும் அந்த நினைப்பு இருக்குது. அது நல்லது. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எதிர்காலம் பற்றி ஒரு நம்பிக்கை என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டும். இல்லாட்டி அவன் சோர்ந்தில் போய் உட்காந்துருவான். அப்படி இருப்பதே இல்லை. எவ்வளவு புலம்பினாலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அது மனிதனுடைய ஒரு அபூர்வமான குணம் என்று நான் பார்க்குறேன். பட் ஆனால் அந்த சிரமங்கள் அதை எப்படி போக்குவது என்பது குறித்தும் அவன் யோசிக்கணும். அந்த சிரமங்கள்லேயே அவன் பழகிவிடக்கூடாது. அந்த ஆபத்தும் இருக்கிறது. இப்போ பாருங்கள், நண்பர் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன தோணுது, என்ன மரியாதை விவசாயிக்கு இருக்குது? இது படிக்காதவன் செய்கிற வேலைன்னு அப்படித்தானே பார்க்கப்படுது. நடப்பில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு மருத்துவர் தன்னுடைய பிள்ளையை மருத்துவராக்க பார்க்குறாரு. ஒரு பொறியாளர் தன்னுடைய பிள்ளையை பொறியாளராக ஆக்கணும்னு அதுக்கான படிப்பில் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் ஒரு விவசாயி தான் பிள்ளையும் இனிமே விவசாயத்தான் இருக்கணும் என்று சொல்லுவாரா? குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், திசை திருப்பதுக்கும் மன்னிக்கணும். நீங்க ரெண்டு பேருமே எழுத்தாளர்களாக இருக்கிறதுனால இந்த கேள்வி வந்துருச்சு. எழுத்தாளர்கள் தங்களுடைய குழந்தைகளை எழுத்தாளர்கள் ஆக்கிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வாய்ப்பு இல்லை. இல்ல இல்ல, அதுவும் சரிதான். ஏன்னா எழுத்தாளர்களும் இந்த சமூகம் என்ன மாதிரி மதிக்குது. அதே போலதான் ஒரு வகையில பார்த்தா நாங்களும் விவசாயிகளும் ஒன்றா இருக்கோம் சொல்ல விரும்புறேன். திசை திருப்பல் அல்ல, ஒரே திசையில பயணிப்பது. எழுத்தாளர்கள் ஆக முடியாது. ஏன்னா எழுத்தாளர்கள் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு உருவாக்கப்படுற ஒன்று இல்லை. அதனால இப்போ ஒரு கல்வியின் வழியாக அவர் போய் ஏதாவது ஒன்று படித்தா ஒரு எழுத்தாளர் ஆயிடுவார் அப்படின்னா அப்படி எந்த படிப்பும் கிடையாது. இன்னொன்று, ஒரு எழுத்தாளருடைய பிள்ளையாகவே இருந்தாலும் எழுத்தாளர் ஆயிட முடியாது. இல்லை, அதில் நான் கொஞ்சம் சற்று மாறுபடுறேன். ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி அல்லதுக்கான உதவியை இந்த எழுத்தாளர் அப்பா செய்வாரா என்கிற நோக்கிலையும் நம்ம பார்க்கலாம். அடிப்படையில் வந்து அங்கேருந்து எழணும், உருவாக்கணும், பிறக்கணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த உதவி அல்லது அப்படி வந்து பிள்ளை வந்து நான் எழுத்தாளன் ஆகணும்னு நினைக்கும் பொழுது இந்த தந்தை அல்லது தாய் உற்சாகத்தோட, ஆகா நீ அப்படித்தான்ப்பா போகணும், நீ இலக்கியம் தான் படிக்கணும், நீ வந்து இன்ஜினியரிங் போகக்கூடாதுன்னு இந்த அப்பா எழுத்தாளர் சொல்லுவாரா? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. காரணம், அவர் என்ன நினைக்கிறார் என்றால், விவசாய போல தான் எனக்கு அந்த மரியாதை சமூகம் தருகிறதா என்கிற கேள்வி இருக்குது. நான் அடுத்த மிக அடிப்படையான விஷயம், ஏன் அந்த மரியாதை விவசாயிக்கு இல்லை? இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? ஒன்று, பொருளாதார ரீதியாக விவசாயம் இன்றைக்கு பலன் தரக்கூடியதாக, எதிர்பார்க்கிற பலன் தரக்கூடியதாக இல்லை என்பது. ரெண்டாவது மிக அடிப்படையான விஷயம், நகர்ப்புற வாழ்வுக்கும் கிராமப்புற வாழ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வேறுபாடு. நகரங்களில் இருக்கிற வசதிகளில் 100ல் 1 பங்காவது கிராமங்களில் இருக்கா? இப்போ மார்க்ஸ் எல்லாம் கண்ட கனவு என்ன தெரியுமா?
2 மிக முக்கியமான கனவு. அது எந்த யுகத்தில் நடக்கும்னு இன்னும் எனக்கு தெரியல. ஒன்று, இந்த உடல் உழைப்பும் மூளை உழைப்பும் சமமாகணும்னு ஒரு கனவு. அதை ஒட்டி அவர் கண்ட அடுத்த கனவு கிராம வாழ்வும் நகர வாழ்வும் வசதிகளில் வாழ்க்கை முறையில் சமமாகணும்னு கனவு. இந்த இது அவ்வளவு எளிதல்ல என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த இரண்டாவதை நோக்கி இந்த யுகத்தில் கூட நாம் நடைபோட முடியும். ஆனால் பார்த்தா வேறுபாடு பள்ளம் அதிகமாகி கொண்டிருப்பதா தெரியுது. ஒரு வசதியும் உள்ள கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நீங்கள் போய் பாருங்க, ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கு. இத்தகைய சூழலில் என்ன நடக்கும்? இன்னும் ஒரு செய்தி எனக்கு சொல்கிறேன். நான் இப்படிப்பட்ட நிலைமையில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, ஒரு காலத்தில் நிலப்பிரபுக்களின் கையிலே நிலக்குவியல் இருந்தது. ஆனால் ஒரு வசதி அல்லது ஒரு விஷயம் என்னாச்சுன்னா அவங்க விவசாயம் பண்ணாங்க. இப்போ நிலக்குவியல் இருக்குது. யாருக்கிட்ட? ரியல் எஸ்டேட் கார்பரேட் நிறுவனங்கள் அல்லது முதலாளிகள் கிட்ட. அவங்க வாங்கி தரிசா போடுறாங்க விவசாய நிலத்தையும் கூட. அப்போ அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, விவசாய கூலிகளுக்கு உழவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பு என்பதே இல்லாமல் இருக்குது. ஆகவே அதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலைமை என்பது மோசமாய் கொண்டிருக்குது. இது இன்னொரு வகையான மோசமான நில குவியல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. வேறு வகையில் சொல்ல போனால் விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாததற்கு பயன்படுத்துவது என்பது இருக்குது. உதாரணமாக விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நம்முடைய எங்கள் தோழர் சண்முகம் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும்ங்க தமிழகத்தில் 12 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு. அவர் என்ன கேட்குறாருன்னா, விவசாய நிலம் இல்லாமல் ஒரு 77 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்குது. அதை பயன்படுத்தாமல் எங்கள் விவசாய நிலத்தை கொண்டு போய் விவசாயம் அல்லாததுக்கு பயன்படுத்துறீங்க, எப்படி இங்கே உணவு உற்பத்தி பெருகும் என்றெல்லாம் கேட்குறார். இது பற்றியெல்லாம் கூட யோசிக்க வேண்டிய தருணம் என்று நான் பார்க்குறேன். இது உழவர் திருநாள் அப்படிங்கிற நேரத்தில் உழவு தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ள போனால் இந்த அவ்வளவு பிரச்சனைகளும் மேலோங்கி வருது. இதில் பழையன கழிந்து புதியன புகுதலுக்கு இடமளிக்கக்கூடிய விழாவாகவும் இதை பார்க்க முடியுது. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் அடுத்த ஆண்டு போகிக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கி ஒரு விடியலை நோக்கி அடுத்த ஆண்டை கொண்டு போறதுக்கான முயற்சியாவது நம்ம சமூகம் எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாமா? ஆமாம், கட்டாயம். ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே அதை எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆண்டாவது நம்ம வாழ்க்கையிலோட அடிப்படை விஷயங்களுக்குலேருந்து நம்ம ஒரு நிறைவு பெறலாம். ஒரு பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையில் சின்ன சின்ன தன்னுடைய தேவைகளுக்கு கூட நம்ம எதுக்காக நாடி நிற்கிறதும் அது கிடைக்காம போகிறதுனால ஒரு நீண்ட காத்திருப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது விடுபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விவசாயம் இந்தியாவில் இப்படி கைவிடப்பட்ட தொழிலாக இருக்குது. நான் உலகம் முழுக்க பார்த்துருக்கிறேன். உலகினுடைய வேறு எந்த நாடுகள்லையும் விவசாயம் இப்படி கைவிடப்பட்ட தொழிலாக இல்லையே. நான் அமெரிக்காவினுடைய பெரும்பெரும் விவசாயிகளையும் விவசாய பண்ணைகளையும் பார்த்துருக்கேன். அந்த விவசாய பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது அந்த நாட்டினுடைய மிக அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழில். ஒரு பண்ணையை வச்சுருந்தாங்கன்னா அந்த பண்ணையில் அந்த குடும்பமே ஈடுபடுது. நம்மளோட பழைய வாழ்க்கை மாதிரி கணவன் மனைவி தந்தை தாய் அத்தனை பேரும் அந்த பண்ணையில் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதுலேருந்து அவர்களுக்கு பெரிய வருமானமும் கிடைக்கிது. சந்தைப்படுத்துதலையும் நேரடியாக சந்தைப்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்குது. ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இளைஞர்கள் நிறைய விவசாயத்தில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. இந்தியாவில் என்ன இருக்குன்னா, இந்திய விவசாயம் முறைப்படுத்தப்படலை. இன்னும் கூட இந்த கிராமம் அப்படிங்கக்கூடியது ஒன்று பின்தங்கியது தான் இருக்குது. பெரியார் கிராமப்புற முன்னேற்றம் பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அந்த ஒரு உரையும் ஆற்றினார். அந்த உரையில் சொல்கிறார், கிராமங்கிறதே நமக்கு பின்தங்கியதாங்கிற எண்ணம் வந்துடுச்சு. ஒரு கைவிடப்பட்டதுக்கு பேர் என்னென்னா கிராமம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே எதுவுமே கிடைக்காது, படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, மருத்துவம் கிடைக்காது, அடிப்படை வசதிகள். அதையே ஒழிக்கணும், அந்த கிராமங்கிற வார்த்தைக்கே வேறு ஏதாவது வார்த்தை போடலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன் அப்படின்னா, அது நம்ம மனதில் அப்படி போய் ஊறிடுச்சுன்னா, இவர் கிராமத்தாள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே அவர் எதுவும் தெரியாதவர், அவருக்கு போதுமான அளவுக்கு எந்த விஷயமும் இருக்காது. அந்த எண்ணம் இல்லை. நகரவாசிகளுக்கு எப்படி வாழ்க்கை அவர்களுடைய போராட்டத்துக்கு இடையில அடிப்படை தேவைகளுக்கான விஷயங்களுக்காக அரசும் சரி மற்றவர்களும் கிடைக்குதோ அதே போல் கிராமத்துக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த நம்பிக்கை மக்களிடம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மேம்பட்டு தான் வரோம், அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த மேம்பாடு போதுமான அளவுக்கு இருக்கிறதா? நம்முடைய தேவைக்கும் நம்மளுடைய மேம்பாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் மேம்பாடு நடந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்திய சமூகம் அல்ல இன்றைய சமூகம். இன்றைய இந்திய சமூகம் தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி போகுதுங்கிறது தெரியுது, வளர்ச்சியும் அடையுது. ஆனால் நம்முடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கு. நம்முடைய தேவைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய தேவை பிரதானமாக இருக்குது. அது கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது. புதிய திட்டங்களும் சரி புதிய வசதிகளும் சரி நகரத்துக்கே திரும்பி திரும்பி கிடைக்கிறதுனால தானே அவங்க நகர்மயமாகறாங்க. பரவலாக்கப்படலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வசதிகளில் அடிப்படையாக அது கிராமத்தை நோக்கியும் ஒவ்வொரு கட்டுமானமாக அது மேலே வளர்ந்தும் கொண்டு வரப்படலாம்.
இது பல நாடுகளில் சீனாலையும் சரி ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி அவங்க முதல்ல கவனிக்கக்கூடிய துறை கீழே இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பிற துறைகள் தான். நம்ம மேலிருந்து கவனிச்சுட்டு கடைசியாக கீழே வர்றது தான் நம்முடைய வளர்ச்சிக்கான தடையாக நான் நினைக்கிறேன். இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இறுதியாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உழவு தொழில் தொடர்பாக அரசினுடைய கொள்கைகள் அல்லது சமூகத்தில் அந்த பார்வை எப்படி மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நண்பர் சரியாக சுட்டி காண்பித்தது போல அமெரிக்கா ஐரோப்பாவில் விவசாயத்துக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் உலகத்தினுடைய முதல் 10 நாடுகளில் விவசாய பொருள் ஏற்றுமதியில் முதல்ல இடம் பிடிப்பது அமெரிக்கா. இப்போ அவங்களுக்கு என்ன பார்வை இயல்பாக வருதுன்னா, அவங்க பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் உணவு உற்பத்தி அவ்வளோ தீவிரமாக ஆயிடக்கூடாது. அவங்க நோக்கத்தில் அதெல்லாம் இருந்தால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டுக்காக அந்நிய நாட்டை நம்புகிற நிலைமை இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாது. வந்தால் அது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாகவும் இந்த நாடு மீண்டும் அடிமைத்தனத்தை நோக்கி போய்விடும். ஆகவே நம்முடைய சாப்பாட்டை நம்முடைய விவசாயி விளைவித்து தர தயாராக இருக்கிறான். அவனுக்கு சகல ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும். இதுதான் இந்திய அரசின், தமிழக அரசின் முதல் கோட்பாட்டாக, முதல் நடைமுறையாக இருக்க வேண்டும். அத்தகைய உறுதிமொழியை இன்றைய தினத்திலாவது இந்த அரசுகள் எடுக்க வேண்டும். அவை எடுக்க தவறினால் எடுக்க வைக்கிற அந்த உறுதிப்பாட்டையும் போராட்டத்தையும் நோக்கி தமிழக மக்களும் இந்திய விவசாயிகளும் செல்லத்தான் செய்வார்கள். அத்தகைய உறுதிப்பாட்டோடு அவர்கள் இந்த பண்டிகையை நடத்தட்டும். அவர்களுக்கு நம்முடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொங்கல் நாள் அன்று இன்று புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.